இங்கே பரிசுத்தவான் தீர்க்கதரிசி என்ன எழுதுகிறார் என்றால், எல்லாரும் துதிக்கும்படியாக அவர் அங்கே சொல்லுகிறார். வேத வசனங்கள்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுந்த ஒரு வார்த்தைகளாக காணப்படுது. எல்லாமே தீர்க்கதரிசிகள் தான். தீர்க்கதரிசிகள் கிடையாது. இந்த வேதத்தை எழுதின எல்லாருமே தீர்க்கதரிசிகள் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு தேவ நடத்துதலை இப்படி தான் அவங்க எல்லாருமே இதை எழுதியிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமை உண்டாவதாக. சர்ச்சில் சங்கீதம் 148 நான் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிப்பு செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். பூமியில் உள்ளவைகளை 7ஆம் வசனத்திலிருந்து, பூமியில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களை சகல ஆழங்களை, அக்கினியே கல்மலையை உறைந்த மலையை மூடுபடியை அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்றே கர்த்தரை துதியுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கர்த்தரை துதிங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை மட்டும் நான் எதாவது சொல்லி முடிக்கிறேன். மேலே வந்து பார்க்கும்போது 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். இயற்கைகள் எல்லாவற்றையும் குறித்து அந்த பரிசுத்தவான் எழுதுகிறாரு. இதெல்லாம் நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். ஒரு சின்ன கேள்வி, இவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்குமா அப்படின்னு கேட்டால் துதிக்குமா? துதிக்காது. துதிக்குமா? துதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நட்சத்திரத்துக்கு வாய் இருக்கா? நட்சத்திரங்களே, மேடுகளே, ஆழங்களே, மூடுபனியே, பெருங்காற்றே, அக்கினியே, கல்மலையே, கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் சொல்லுங்க துதிக்கும் அப்படின்னு. அப்போ நீங்களெல்லாம் துதிக்கும் அப்படின்னு சொன்னால் இவைகளுக்கெல்லாம் வாய் இருக்கிறதா? இவைகளுக்கெல்லாம் அந்த சென்ஸ், அந்த உணர்வு இருக்கிறதா? அதான் தெரியுமா? எப்படியோ நம்ம பைபிளை படிச்சிடலாம், ஏதோ ஒன்று என்ன பண்ணிடுறோம். ஆனால் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிட்டு அது ஒரு கொஸ்டினாக மாற்றி கேட்டால் நம்ம நிறைய காரியங்கள் என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், எல்லாவற்றுக்குமே உயிர் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. இப்போது நம்முடைய விசுவாசம் வந்து நல்ல விசுவாசத்தில் நம்ம இருக்கிறோம்னு வைங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய கூட்டங்கள் எல்லாம் நடந்த ஒரு காரியம், மழையே நில்லு அப்படின்னு சொன்னோடனே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை எடுக்கிறேன், மழை நில்லு அப்படின்னே பரிசுத்தவான் நம்ம கூட ஜெபிச்சிருக்கோம்ல, மழை நின்றுச்சா நிற்கலையா? அப்போ மழைக்கு காது இருக்குதா? நிற்கிது, ஆனால் காது இருக்கான்னு கேட்டால் மட்டும் மழைக்கு எங்கே காது இருக்குது? அது ஒரு புள்ளியாக ட்ராப்பாக தான் நடந்துச்சு. அல்லேலூயா. தேவன் சிருஷ்டித்த அத்தனைக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கத்தான் செய்யும். ஆமென். இல்லாவிட்டால் இந்த பரிசுத்தவான் இப்படி என்ன பண்ண மாட்டார், எழுத மாட்டார். சில விஷயங்களை ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஒரு சபைக்கு பிரசங்கம் நடந்து போனார். அந்த தீர்க்கதரிசி அந்த ஜனங்களுக்கு நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையை வந்து நல்லா கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு தீர்க்கதரிசனம் வரம் வந்து எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை மட்டும் 1-2 விஷயத்தை மட்டும் அவர் சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்துட்டு கடைசியாக அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த தீர்க்கதரிசி, நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, என்னை சூரியக்காரன் சொல்லிடுவீங்க அப்படின்ட்டா. என்னன்னு சொல்லிடுவீங்க? சூரியக்காரன் சொல்லிடுவீங்க. பெரிய பழமையான தீர்க்கதரிசி. அப்படி சபையில் லட்சமான ஜனங்கள் இருக்கிறார்கள், அற்புதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறார். சொன்னாராம், நான் சொல்லி கொடுத்தா நீங்கள் என்ன நினச்சிருவீங்க, என்ன சூரியக்காரன் சொல்லிடுவீங்க. அதனால நான் உங்களுக்கு என்ன தர சொல்ல மாட்டேன், விஷயங்களை சொல்லித்தர மாட்டேன்னு போயிட்டார். உண்மையை சொல்ல போனால் இப்போ இந்த தீர்க்கதரிசி எழுதுறாரு, டாக்டர் எழுதுறாரு, சகல நட்சத்திரங்களை கர்த்தரை துதிங்கள். இவர்கிட்ட போயிட்டு ஏயா கர்த்தரை துதின்னு சொல்றீங்க, நட்சத்திரமே, சூரிய சந்திரரே எல்லாம் துதின்னு சொல்றீங்க, அவங்களுக்குலாம் வாய் இருக்கா
வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். ஆவியில் அடிக்கடி நான் உணர்கிற காரியம் அப்போலாம் அவர் வந்து வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட காலத்துலலாம் வந்து பாளையப்படையாக உட்கார்ந்து அவருடைய கூட்டத்தில் செய்திகளை கேட்டிருக்கிறேன். நாட்கள்லாம் நான் அவரை குறித்து யோசிக்கும் போது அவர் தேவனுடைய ரகசியங்களை நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. ஆனால் அதிகமான காரியத்தை சொல்லிக் கொடுக்காம போயிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னா அவரை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தின போது சில பத்திரிகைகள் பேரை சொல்ல விரும்பலை. எனக்கு தெரியும் அந்த பத்திரிகையெல்லாம் நான் வாசிச்சிருக்கேன். என்னோட பைபிள் காலேஜில் நான் வாசிச்சிருக்கிறேன் அந்த பத்திரிகையெல்லாம். அவரை குறித்து அவ்வளோ கேவலமாக அவ்வளோ தாறுமாறாக போடுவாங்க பாருங்க. அந்த மனுஷன் அவ்வளோ தாழ்மை அவ்வளோ அன்பு, ஒரு மனது உருக்கம் உள்ள ஒரு தேவனுடைய மனிதர். அவர் வந்து அவரை குறித்து அவ்வளோ கேவலமாக போடுவாங்க. ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. அவர் நல்லா கர்த்தருக்காக என்ன பண்ணார், அந்த வரங்களை நல்லா பயன்படுத்தினார். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும், அவர் வந்து நிறைய ரகசியங்களை அறிந்தவர். ஆனால் அவரை குறித்து தப்பாக போடுறதுனால எல்லா பரிசுத்தவான்களும் எனக்கு தெரிஞ்சு எல்லா தேவ மனுஷர்களும் எல்லா தீர்க்கதரிசிகளுமே ரகசியங்களை அதிகமாக சொல்லித்தரதில்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அல்லேலூயா. அத்தனை பிள்ளைகளாக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், எல்லா விஷயங்களுமே வந்து வேதத்தை கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க கற்றுக்கொள்ளுங்க. நேற்றைய தினத்தில் வந்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்துருக்கும் போது சில விஷயங்களை குறித்து இந்த ஆவிக்குரிய கண்கள் அது ஒரு பதிவு நான் போட்டுட்டு ஷூட் பண்ணிவிட்டு நான் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது என்னன்னா, நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்தா ஜனங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருப்பதே நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சேன். புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை சில பேர்கிட்ட வந்து ரொம்ப சில பேர்த்தோட என்னோட நெருங்கின மட்டும் ரொம்ப மனசு திறந்து சில வசனங்கள்லாம் நான் பேசியிருக்கும் போது அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, வந்து இது எப்படின்னு கேள்வியாக அவங்கள்ட்ட கேட்பேன். நான் எல்லாத்துக்கும் நான் விளக்கம்லாம் சொல்ல மாட்டேன். கேள்வியாக கேட்கும் போதே அவங்களுக்குள்ள வந்து ஒரு டவுட் வரும். கடைசியாக அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், வசனத்தை அப்படியே சாப்பிட வேண்டும், வசனத்தை என்ன பண்ண வேண்டும், அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அப்படி தானே சிஸ்டர் அப்படின்னாங்க. அதோடு கூட ரகசியங்களை பேசுவதை நம்ம நிறுத்தி கொள்ள வேண்டும் சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரே ஒரு விஷயம் பார்த்துக்கங்க, நம்முடைய ஆத்மா எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய பொருளாதார வாழ்க்கை, நம்முடைய எல்லா காரியங்களையும் நமக்குள்ள ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. சூரிய சந்திரனே கர்த்தரை துதியுங்கள், வெறுங்காற்றை கர்த்தரை துதியுங்கள், அக்கினியை கற்களையை கர்த்தரை துதிங்கள்லாம் எல்லாம் கர்த்தரை துதிச்சிட்டு இருக்குது. அது வேலையை செஞ்சுட்டு இருக்குது. நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஜீவன் உண்டு. கர்த்தர் அவைகளை அப்படிதான் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி வைத்த ஒரு காரியம் கொரோனா. இதுல இருந்தே இன்னும் ஜனங்க ஒன்றும் ஒரு விடுதலையாக வரல. அதுக்குள்ள வந்தது இன்னொரு பிரச்சனை, வெட்டுக்கிளி பிரச்சனை. எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகை எப்படி இருக்கும்னா மின்னலை போல இருக்கும். அப்படி மின்னல் எப்படி அவர் வந்துட்டு உடனே மறையிறோம், அதே போல தேவனுடைய வருகையும் ஒரு மின்னலை போல காண்கிறோம். அல்லேலூயா. எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் கர்த்தருடைய வருகையும் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நிறைவேறும். அல்லேலூயா. இந்த வெட்டுக்கிளிகளை பற்றி கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஒரு படம் பார்த்தேன். சிஸ்டர், நீங்கள் படம்லாம் பார்ப்பீங்களா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால அந்த படத்தை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வருஷம் இருக்கும் அப்படின்னு தெரியல எனக்கு சரியா. காப்பான் அப்படின்னு ஒரு படம், அதெல்லாம் அந்த வெட்டுக்கிளி தான் அந்த படம். வெட்டுக்கிளிகள் வந்து எப்படி எதிரிகள் வந்து நாட்டுக்குள்ளே அனுப்பி அந்த பயிர் நிலங்களை எல்லாம் அழிக்கிறாங்க அப்படிங்கிறது நான் யோசித்தேன். இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறம் நம்ம டைரக்டர்லாம் இப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாக விவசாயிகளை பற்றி கொஞ்சம் நல்ல கருப்புள்ளதெல்லாம் எடுக்கிறாங்க போல இருக்கு. வெட்டுக்கிளியை நான் பார்த்தேன். நான் யோசித்தேன். நேற்று தினத்தில் உட்காந்து நான் இந்த மெசேஜை நான் ரெடி பண்ணிக்கும் போது யோசித்தேன், டைரக்டர் தீர்க்கதரிசியா
இல்லை இதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குதா? இது எப்படி இவர்களுக்கு சாத்தியமான காரியமாக இருந்தது? எப்படி இதை வைத்து அவர்கள் படம் எடுத்தார்கள், மக்களுக்கு ஒரு இதை கொண்டு போய் சேர்த்தாங்க? நான் அந்த வெட்டுக்கிளிகள் அந்த பயிர் நிலங்களை அழைப்பதும் சத்துருக்கள் வந்து நாட்டுக்குள்ளே, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் போகிற மாதிரி அவங்க அந்த படத்தை வந்து எடுத்துப்பாங்க. தஞ்சாவூரில் வந்து ஏன்னா தஞ்சாவூர் வந்து நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது, நல்ல விளைச்சல் உள்ள இடம். அந்த இடத்த வந்து அழிக்கிற மாதிரி அவங்க அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் கூட்டமாக வெட்டுக்கிளி போது அங்கே உட்காந்துட்டு எல்லாமே சாப்பிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேங்க. வாழைத்தோப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, வாழை மரத்தெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது பார்த்துக்கிட்டு. இந்த வெட்டுக்கிளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஃபஸ்ட்டில் ஆரம்பிச்சதுன்னா ஆப்பிரிக்காவில் தான் ஆரம்பிச்சது. எத்தியோப்பியாவுக்கு வந்துச்சு, கென்யாவுக்கு வந்துச்சு, அப்படியே ஒரு நாடாக வந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற ஈரானுக்கு வந்துச்சு, ஈராக்கு வந்துச்சு, அப்புறமா பாகிஸ்தானுக்கு வந்துச்சு. ஏன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கடிச்ச கதையாக அது அங்கேயும் இங்கேயும் சுற்றி கடைசியில் எங்கே வந்துருச்சு, இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. எங்கே இந்தியாவுக்குள்ள பஞ்சாப்குள்ளே வந்துருச்சு, பஞ்சாபில் வந்துச்சு, குஜராத்துக்குள்ளே வந்துச்சு. சரி எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, நான் போன வாரத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்கும்போது அது வராது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வராது, அந்த வெட்டுக்கிளிகள் வந்து காற்று போகிற இடத்துல அப்படியே போயிடும் அப்படின்னா சரி நம்ம பக்கம் அப்படியே காற்றெல்லாம் அப்படி வீசிட்டு வரல, அதெல்லாம் வராதுன்னு பார்த்தா கிருஷ்ணகிரியில் வந்து உட்காந்துருக்கு. அல்லேலூயா, இதுக்கும் அல்லேலூயா தானே? ஆமாம் போடுங்க அல்லேலூயா. கிருஷ்ணகிரியில் வந்து நம்ம 2 கோடி வெட்டுக்கிளிகள் பார்த்துக்கணும். 1-2 லட்சக்கணக்கில் அது எவ்வளோ கணக்கு சொன்னாலும் 2 கோடி. பஞ்சாப் குஜராத் மாநிலங்களை நீங்கள் பார்க்கும்போது அங்கே தான் கோதுமை விளைச்சல்கள் வந்து அதிகமாக இருக்கிறது. இப்படி கோதுமை எல்லாம் இதை சாப்பிட்டு போயிடுச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சி வாழைகளெல்லாம் சாப்பிட்டு பயிரெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சுன்னா அடுத்தது என்ன நடக்கும்? நம்ம நாட்டில் பஞ்சம் உண்டாகும். இப்போ தான் கொள்ளை நோய், இந்த கொள்ளை நோய்க்கே ஒரு முடிவு தெரியாமல் இருக்கிறாங்க. இதுக்குள்ளே என்ன நடக்குது? அடுத்தது என்ன வந்துருக்குது? பஞ்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா பாருங்க, தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி நாம் கவனமாய் கவனிக்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது மனுஷகுமாரன் வாசற்படியிலே வந்து நிற்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படி தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிற இந்த காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த லாக்டவுனை குறித்து நிறைய அதிகமாக நான் பேசியிருக்கிறேன். இந்த நாட்கள் கர்த்தர் நமக்காக கிருபையாய் கொடுக்கப்பட்ட நாட்கள். இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் செபிக்கவும், அதிகமாய் வேதத்தை வாசிக்கவும், ஆவிக்குள்ளாய் மாறவும், ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம வந்து தெரிந்து கொள்ளவும் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி 10 கன்னிகைகள் தங்களை ஆயத்தம் பண்ணினார்களோ அதே போல ஆயத்தமாகக்கூடியதான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ நாட்களாக நாம் வேலைக்கு போனோம், வேலைக்கு போயிட்டு வேலையை பார்த்து, வீட்லேயும் வந்து வீட்டு வேலைகளையும் பார்த்து, பிள்ளைகளையும் பார்த்து, கணவரை பார்த்து, மனைவியை பார்த்து, இப்படி எல்லா காரியங்களையும் பார்த்து 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 ஜெபிப்பதற்கு நேரமில்லை, உபவாசிப்பதற்கு நேரமில்லை, ஆராதிப்பதற்கு நேரமில்லை, சபைக்கு வருவதற்கு நேரமில்லை. ஞாயிற்றுக்கிழமை தான் ஓட்டி, ஞாயிற்றுக்கிழமை தான் டியூட்டி, எல்லாமே வச்சான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு காரியத்திலேயா நம்ம என்ன பண்ணுறோம், தடை செய்து கொண்டே வந்துவிட்டோம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நான் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கூட 8 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் நம்ம எத்தனை மணிக்கெல்லாம் நம்ம ஆராதனைக்கு நம்ம வந்தோம் என்பதே நமக்கு தான் தெரியும். சில நேரங்களில் ஆராதனையில் பங்கு பெற முடியாமல் கூட காணப்படுகிறது, பங்கு பெறுவது கிடையாது. சங்கீதம் வாசிக்கும் போது வருவது, ஆராதனை முடிந்த பிறகு வருவது, செய்தி நேரத்தில் வருவது, செய்தி பாதி நேரத்தில் வருவது, இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக நாம் வந்து என்ன பண்ணுறோம், வீணாக கழித்து விட்டோம். இன்றைக்கு ஆராதனைக்கு வர வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ளே இருந்தாலும் அதுக்குரிய சூழ்நிலைகள் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பூமியில செய்யும் போது அது எதற்காக செய்கிறார், ஏன் செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் அனுமதிக்கப்படும் போது ஏன் இது என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது, எதற்காக இது என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது, அடுத்து இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன, அடுத்தது நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, இவைகள் எல்லாவற்றையும் எந்த ஒரு நபர் யோசிக்கிறார்களோ, அதை குறித்து தியானிக்கிறார்களோ அவர்கள் மேன்மை அடைவார்கள், அவர்கள் காலத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோ அவர் சொன்ன பாருங்க, இதோ மணவாளன் வந்துவிட்டார் என்கிறதான
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இப்படி சூழ்நிலைகள் எல்லாம் மாறி கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையானது நிறைவேறி கொண்டு வருகிற இந்த காலகட்டத்திலே நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் உங்கள் தீவட்டியிலே எண்ணெய் ஆயத்தமாய் வைத்திருக்கிறீர்களா? உங்கள் தீவட்டியானது பிரகாசமாய் எரிந்து கொண்டு இருக்கிறதா? ஒருவேளை அந்த தீவட்டியை அணைந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் என்று சொன்னால் உங்கள் பாத்திரத்திலே எண்ணெய் இருக்கிறதா, அபிஷேகம் இருக்கிறதா? உடனே உங்களால் ஆவியிலே நிறைந்து ஜெபிங்கள் என்று சொன்னால் உங்களால் உடனே ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க முடியுமா? உடனே உங்களால் அந்நிய பாஷையில நிறைந்து தேவனோடு கூட பேசுவதற்கு உங்களால் முடியுமா? நீங்கள் அவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இப்போ நான் வந்து ஒருத்தர் நபரை உங்களை நினச்சிக்கோங்களேன், உங்களில் ஒருத்தரை வந்து நான் வந்து இப்போ நான் பார்த்து சிஸ்டர் நீங்கள் வந்து இப்போ ஜெபிக்கலாமா அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்குறேன். இல்லை பிரதர் ஜெபிக்கலாமான்னு சொல்லிட்டு உங்களோட கூட நானும் சேர்ந்து ஒரு நிமிஷம் அப்படி நிற்கிறேன்னு வைங்களேன். நின்ன உடனே நீங்கள் என்னோட கூட சேர்ந்து ஆவியில் உடனே நிரம்பி ஜெபிப்பீங்களா? நான் ஏன் என்னோட கூட சேர்ந்து என்று சொல்லி சொல்கிறேன்னா, தனியாக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தனியாக இருக்கும். ஒரு ஆளோட கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு நிறைய பேருக்கு கடினமாக இருக்கும், முடியாது. சோத்திரம் நான் பார்த்துருக்கேன், என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறவங்கலாம் பார்த்துருக்கேன். ஜெபிக்கலாமா சோத்திரம் 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 சோத்திரமாக நம்ம கொஞ்சம் ஆவியை நிறைச்சி அந்நிய வசதி நம்ம அப்படியே கத்துறவங்களை அப்படியே ஆழமாக போயிட்டு இருக்கும்போது தான் அவங்க நம்ம கூட ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு அப்போதான் ஒரு அபிஷேகம் வரும், அப்போதான் 2-3 வார்த்தை அந்நிய பாஷை வரும். தனியாக நீங்கள் ஜெபிக்க அப்படின்னா இங்கே இப்போ ஆவியில் நிரம்புங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே அந்நிய பாஷை பேசுவீங்களா? அந்த ஃப்ளோ உங்களுக்குள்ளே இருந்து வருமா? அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்து வருமா? அது உங்களுக்குள்ளே இருந்து பொங்குகிறதா? உங்கள் அபிஷேகம் பொங்கி வழிகிறதா கூட காணப்படுகிறதா? எப்படி இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். இதோ மணவாளன் வந்துவிட்டார் என்கிற சத்தம் வெகு சீக்கிரத்திலே கேட்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி ஒரு சத்தம் கேட்கப்பட்ட போதுதான் அவர்கள் தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சத்தம் யாருடைய சத்தம்? அந்த இதோ மணவாளன் வருகிறார் என்ற ஒரு சத்தம் உண்டானதே அது யாருடைய சத்தமாயிருக்கு? அது ஒரு தேவ தூதனுடைய சத்தமா, இல்லை பரிசுத்த ஆவியானுடைய சத்தமா? அது யாருடைய சத்தமாய் கூட காணப்பட்டது? ஏதாவது நம்மளால கெஸ் பண்ண முடியுதா? நான் யோசிச்சேன், நானும் வந்து அப்படியே உட்காந்து காலையில் உட்காந்து அப்படியே யோசிச்சு இந்த வசனம் எல்லாம் அப்படியே தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே இந்த சத்தம் யாருடையதாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இதோ மணவாளன் வந்து விட்டால் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட ஆயத்தமாகுங்கள் என்கிற அந்த சத்தம் எனக்கு தெரிந்த அளவுக்கு, நான் உணர்த்தப்பட்ட அளவுக்கு, சரிங்களா, அது ஒரு சாமக்காரனுடைய சத்தமாக இருக்க வேண்டும். அது ஒரு தீர்க்கதரிசியினுடைய சத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த சத்தத்தை கொடுப்பார் இந்த காலத்துக்கு. அது ஏன்னா ஜாமக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் எப்பொழுதுமே மேலே காவல் காத்து கொண்டே இருப்பார்கள். எதிரிகள் யார் வருகிறார்கள் என்பதை அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ராஜா வர்றதுனாலும் பார்த்துட்டே இருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே தகவல் சொல்லுவாங்க, இதோ இவர்கள் வருகிறார்கள். நம்ம வந்து ராஜாக்களுடைய படங்கள்லாம் இப்போ இதெல்லாம் இப்போ பார்த்து கிடையாது, ஏற்கனவே பழைய காரியங்கள் இதெல்லாம் வந்து ராஜாதி ராஜன் ராஜ மார்த்தாண்டன் இதோ ராஜராஜ சோழன் வருகிறார் வருகிறார். யார் கொடுக்குற சத்தம்? அது யார் கொடுக்குற சத்தம்? ராஜா கூடயே ஒரு ஆள் இருப்பார் இல்லையா, அவர் தான் கொடுப்பார். அப்படியே எல்லாம் அப்படியே ஆயத்தமாய் அப்படியே ரெடி ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த சத்தம் இந்த நாட்களிலே கொடுக்கப்படுகிறது. அது யாருடைய சத்தம் என்று சொன்னால் அது ஜாமக்காரருடைய சத்தம், அது காவல்காரருடைய சத்தம், அது தீர்க்கதரிசிகளுடைய சத்தம். இவ்வளோ காலம் எல்லாம் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை பற்றி தெரியாதவங்களே, ஃபேஸ்புக்கில் வந்து வராதவங்களே, இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லா பாஸ்டர்ஸுங்களுமே எல்லா ஊழியக்காரங்களுமே எல்லாருமே ஃபேஸ்புக்கில் வந்துட்டாங்க. எல்லாருமே இந்த காரியங்களை எடுத்து கர்த்தருடைய வருகையை குறித்து அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏதோ 1-2 தான் போட்டுட்டு இருக்கிறேன், பார்த்தா தினமும் தங்களுடைய செய்திகளை பதிவு செய்கிற நபர்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தினமும் ஜெபம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தேவனுடைய மனுஷர்கள் தினமும் என்ன பண்றாங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்கிறாங்க. தேவனுடைய மனிதர்கள் நேற்று என்ன நடந்துச்சு, முந்தானத்து என்ன நடந்துச்சு, போன வாரம் என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடக்க போகுது, அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனங்களே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும் என்கிற எச்சரிப்பின் சத்தத்தை அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தினமும் வருது செய்தி. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க அப்ப தினமும் பார்க்குறீங்களான்னு கேட்காது.
வேகமாக. யோவான் 12:28. நான் உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே இயேசு வந்து ஒரு ஜெபத்தை செய்கிறார். பிதாவே, உங்களுடைய 28ஆம் வசனம். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. இயேசு இங்கே ஒரு ஜெபத்தை செய்கிறாரு. யோவான் சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம். அப்போ கடைசியாக ஒரு ஜெபத்தை செஞ்சு முடிக்கிற நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவே நீங்கள் என்ன பண்ணுங்க, உமது நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி கேட்குது. அங்கே பிதாவிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் உன்னை மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. அதுக்கு கீழே ஒரு வசனம் பாருங்க. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் என்ன பண்றாங்க, தேவதூதன் அவருடனே பேசினார் என்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சத்தம் வானத்திலிருந்து வருது. நான் மகிமைப்படுத்துவேன் சொல்லிட்டு அங்க கொஞ்சம் ஜனங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுடைய காதுல என்ன தெரியுமா விழுந்துச்சு? அவர்கள் இயேசுவோடு கூட தான் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசுவோடு கூட சீசர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் சத்தம் மட்டும் அவர் சொன்ன சத்தம் என்ன, மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் தான் வந்துச்சு. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி தெரியல கேட்டுச்சுங்க, வானத்தில் ஒரு இடி முழக்கம், டமல் 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 அப்படின்னு ஒரு சத்தம் வந்த மாதிரி இவங்களுக்கு கேட்டுருக்குங்க. சரிங்களா? அடுத்தது இன்னும் சில பேருக்கு என்ன சொல்ல கேட்டுதுன்னா, இல்லை ஒரு ஏஞ்சல், ஒரு தேவ தூதன் என்ன பண்ணாரு, பேசினாரு. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சே தவிர என்ன வார்த்தை பேசப்பட்டது என்கிற அந்த வார்த்தையாவது இயேசுவை தவிர அங்க வேறு யாருக்கும் கேட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இதோ மணவாளன் வந்துவிட்டார் என்கிறதான சத்தம் மாமிச காதுல கேட்கவே கேட்காது. ஏதோ ஒரு இடி வந்து பயங்கரமான ஒரு இடிப்பா அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்து கேட்க வேண்டியதான் வீட்டுக்குள்ள. அப்புறம் ஏதோ மின்னல் அடிச்சது தெரியலையே, ஏதோ டமான சத்தம் கிடைச்சி பக்கத்தில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் எதனா வெடிச்சிருச்சா அப்படிதான் யோசிக்க தோணும். ஆனால் அந்த சத்தம் கிளீராக எவ்வளோ திரும்ப கேட்கும். ஆவிக்குரிய காதுகள், நான் ஆவிக்குரிய கண்கள் அப்படிங்கிறதான ஒரு செய்தியை நான் யூடியூப்ல போட்டுருக்கிறேன். சீக்கிரத்தில் நான் வந்து 2-3 செய்தியை முடிக்க போகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் அதை பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், உங்களுக்கு நிறைய இருக்குது. இது வந்து ஆவிக்குரிய காது. அந்த ஆவிக்குரிய மனிதன் என்ற ஒரு இடத்துல நம்ம ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த ஆவிக்குரிய காதில் தான் தேவன் பேசினாலும் தேவ தூதர்கள் பேசினாலும் நமக்கு சத்தம் சரியாக கேட்கும். ஹல்லேலூயா. யோவான் வந்து வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதும்போது, இதோ நான் ஆவிக்குள்ளாய் மாறினேன், அப்பொழுது எனக்கு பின்னால் எக்கால சத்தம் ஒரு சத்தம் கேட்டது. தூதன் பேசினான். அவர் ஆவிக்குள்ள இருக்கதான் ஆவிக்குரிய விதமாக தான் அந்த காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள். அந்த கண்கள் பார்த்தது, அவர்கள் செவிகள் கேட்டது. இந்த நாட்களிலே நம்முடைய உண்டான மனிதன், நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருக்கிறான்? நம்முடைய ஆவிக்குரிய காது செவிட ஊமையுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு உட்கார்ந்த மாதிரி இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க அல்லேலூயா சோத்ராங்க தவிர கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு காது செவிடு, கர்த்தருடைய வார்த்தையை, வல்லமையான வார்த்தையை பேசக்கூடாதபடிக்கு, தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசக்கூடாதபடிக்கு, ஆவியிலே நிறையக்கூடாதபடிக்கு, அந்நிய பாஷைகளை பேசக்கூடாதபடிக்கு, வாயெல்லாம் ஊமை, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடிக்கு எல்லா சென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. எப்படி நமக்குள்ள 6 அறிவு வேலை செய்கிறதோ, உணர்வுகள் வேலை செய்கிறதோ, அதே போல நமக்குள்ள இருக்கிறதான உண்டான மனிதன், ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள எல்லா உணர்வுகளும் வேலை செய்யணும். இல்லைன்னா கோமா ஸ்டேஜில் உட்காந்துருக்குன்னு அர்த்தம். கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட போயிட்டு, எப்பா உங்க அம்மா வந்துருக்குறாங்க பாருப்பா, உங்க அப்பா வந்துருக்கிறாரு பாருப்பா, நீ கொஞ்சம் சாப்பிட்றியாப்பா, இந்தாப்பா இந்த மாதிரி உனக்காக எவ்வளோ ஏதாவது உணர்வு இருக்குமா? இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க மாமிசத்திலேயே நடந்துக்கிட்டு என்ன பண்றாங்க, அதுவும் ஆவிக்குள்ளா இருக்கிற மாதிரி பில்டப்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருடைய கனியை வச்சு நான் பார்த்த விஷயங்களும் பேசுறேன். ஆமென்.
அல்லேலூயா. நாம் ஆயத்தமாகிறவர்களாய் கூட காரணம் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களை கொடுத்ததான நாட்களை நீங்கள் வீணாக்காதீங்க. ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுங்க. மீண்டும் ஒரு திசையாக உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், உங்களை தகுதியாக்குங்கள். என்ன பண்ணுங்க, உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா அழுக்கையும் கலைத்து போடுங்கள். ஒரு பிரதான ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருந்தாரு யோசுவா. உடனே பிசாசு போய் குற்றப்படுத்திட்டே இருந்துச்சு, அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறான், ஐயோ ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறான் அப்படின்ட்டு. கர்த்தர் பார்த்தாரு. உடனே இருந்து என்ன பண்ணாரு, அழுக்கு வஸ்திரத்தை கட்டி போட்டு நல்ல வஸ்திரத்தை கொடுத்தாரு. அவர் நம்முடைய தகப்பனாய் ஒரு விசை உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் மறுபடியுமாக உங்களை ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளான மனிதன், உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் நல்ல உணர்வுள்ள ஒரு மனிதனாய் கூட சரிங்களா, நல்ல பார்வை அடைந்தவனாய், நல்ல காது கேட்கிறவனாய், நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிக்கிறவனாய், நல்ல பிரசனத்தை தேவ பிரசனத்தை உணர்கிறவனாய், கர்த்தருக்காய் ஓடுகிற நல்ல கால்களை உடையவனாய் அப்படி இருக்கும்படியாக உங்கள் உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலப்படுங்கள். இந்த நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக கொடுத்தார். நாம் ஒரு வசனத்தை நாம் ஒரு காரியத்தை நாம் தியானித்து நாம் செய்தியை முடிக்கலாம். இன்றைக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு முகவரையாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். செய்திக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரமும் சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரம் தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய வல்லமையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்திலிருந்து உலகத்திலே நடக்க போகிற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முத்திரைகள் உடைப்பதும், எக்காலங்கள் ஊதுவதும், கலசங்களை ஊற்றுவதுமாக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா பரம எருசலேம், புதிய எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் அதிகாரத்திலையும் 3ஆம் அதிகாரத்திலையும் 7 சபைகளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அந்த ஒரு சபையை குறித்து நாம் பார்க்க வேண்டும் சொன்னால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இந்த 7 சபையில் ஒரு சபைக்குள்ளால் நம்முடைய வாழ்க்கையானது அடங்கும். ரெண்டாவது என்னன்னா ஒவ்வொரு சபையும் 7 சபையில் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் குறிக்கிறதாக கூட காணப்படுகிறது. மூன்றாவதாக இந்த ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு சபையினுடைய நிலைமையை குறித்து காணப்படுகிறது. 3 விதமாக இதை நாம் பிரிக்கலாம். இன்றைக்கு காலங்கள் வழியாக நாம் இந்த சபைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே கடைசி கால சபையை குறித்து, கடைசி சபையை குறித்து நாம் கொஞ்ச நேரம் இந்த வசனங்களை நாம் தியானிக்க போவோம். அல்லேலூயா. அந்த கடைசி சபை எந்த சபை என்று சொன்னால் லவோதிக்கியா சபை. அந்த வசனம் 14ஆம் வசனத்தில் இருந்து நாம் கடைசி வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். லவோதிக்கியா சபை தான் 7வது சபையாக, கடைசி சபையாக கூட அது காணப்படுகிறது. இந்த லவோதிக்கியா சபையில் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். 14ஆம் வசனம், லவோதிக்கியா சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது. உண்மையும் சத்தியமும் உள்ளவர் ஆமென் என்கிறவர் சொல்லுகிறார். இந்த சபைக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கப்படுகிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் சபை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நானும் பார்த்தே இருக்கிறேன். ஒரு பக்கம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் எழுப்பிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிற காரியங்களெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அவங்க என்ன இருக்கணும், அதை ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தை கடைசி நாட்களில் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் பேசுறதுக்கு விரும்பலை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஊழியக்காரர்கள், தேவனுடைய மனிதர்களை உள்ளாத சில ஊழியர்கள், சில பேர் எழுப்பி எப்போ பார்த்தாலும் அவர்களை குறை சொல்லிட்டு அவர்களை குற்றம் சொல்லிட்டு இருக்கிறதையே நான் பார்க்குறேன். எனக்கு கடந்த நாட்களில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒரு நபரோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போது அந்த நபர் சொன்னார், சிஸ்டர் இந்த கொரோனானால நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் சபையில் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டேன். நான் சொன்னேன், எங்கள் ஜனங்கள்லாம் ஜம்முன்னு ராஜாத்திகளாகவும் இருக்கிறார்கள், கர்த்தர் எங்களை அப்படியாய் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அப்படி தானே நம்முடைய ஜனங்கள்லாம் ராஜாக்களாகவும் ராஜாத்திகளாகவும். ஒருத்தரும்
நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் உங்களை விசாரிச்சுட்டே இருக்கிறோம், எல்லாரையும் விசாரிக்கிறோம். நீங்கள் கொடுத்த சாட்சிகள் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்படி தான் இருக்கும். ஆமே. எவ்வளோ பேர் உலகமே இருளாக இருந்தாலும் நம்ம மட்டும் வெளிச்சமாக இருக்கும். உலகமே பஞ்சத்துக்குள்ளே இருந்தாலும் இப்போலாம் பாருங்க, நல்லா சமைச்சு 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 சாப்பிட்டே இருக்கிறது தான் வேலை. புதிய புதிய சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா யூடியூப்பை பார்த்து பார்த்து. அந்த அளவுக்கு என்ன சொன்னேன், எங்கள் எல்லாரும் ராஜாக்களாகவும் ராஜாத்திகளாகவும் இருக்கிறபடினாலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். சரி, அவர் அடுத்தது அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கேட்டாருன்னா, என் சேனல் சந்தோஷமாக இருக்கும்போது நான் எப்படி இருக்கோம்? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நல்லா அதிகமான ஜெபம், அதிகமாக கர்த்தரோடு கூட இருக்கிறது, தியானிக்கிறது, மக்கள் இடத்துல பேசுவது, ஃபோனில் தொலைபேசியில் பேசுவது எல்லாமே நல்லா இருக்கு சார். ஆனால் அவர் சொல்கிறாரு, கொரோனாவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் மொதல் ஆளை நீங்கள் தான் சிஸ்டர். அவனை ஏன் இப்படி எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதானே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதான தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லணும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இந்த கொரோனாவை பயன்படுத்திக்கிட்ட ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நல்லா நிறையா தினமும் லைவ் ஜபம் நடத்திட்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரர், எல்லாருக்கும் தெரியும். அவரை பற்றி அவர் என்ன பேசுகிறாரு, இந்த கொரோனாவை நல்லா பயன்படுத்திக்கிட்டது இந்த ஊழியக்காரர் தான். எல்லா சபை மக்களையும் அவர் தம் பக்கம் இழுத்துட்டாரு. ஒரு சபை ஜனங்கள் கூட தன்னுடைய சபை ஊழியக்காரருக்கு காணிக்கையோ தசம்பாக்கையோ கொடுக்கறது கிடையாது. ஊழியக்காரங்களெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எல்லா ஊழியக்காரங்களும் இவர் என்ன பண்ணுறாரு, தினமும் லைவ் போட்டு இழுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். பேசினோன்னே அப்படியா, நான் உடனே கேட்டேன், எல்லாருமே ஏன் ஒரே மாதிரி அந்த ஊழியக்காரையே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு நான் விட்டுட்டேன். நான் பேசல, அதிகமாக நான் பேசலை, கட் பண்ணிட்டேன். பாருங்கள், அந்த தேவ மனுஷன் உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிச்சு அவர் உட்காந்து நல்லா ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து ஜனங்களை உற்சாகப்படுத்திட்டு எல்லாரையும் ஜெபிக்க வச்சுட்டு இருந்தா இவங்க ஒரு சிலருக்கு என்ன பிரச்சனை, காணிக்க வரல, தசம்பா வரல, ஜனங்கள்லாம் அவர் பக்கம். நான் என்ன சொல்கிறேன், ஜனங்க யார் பக்கம் போனால் என்ன, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார் நம்ம களஞ்சியங்களை திறந்து அநேகரை போஷிப்போம். பாஸ்டர் சொல்லுவார்ல, போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரசங்கம்ல, நான் யோசிப்பு. உண்மையாகவே நம்முடைய களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய களஞ்சியத்தை திறந்து நேற்று ஒரு ஏற்கனவே வாங்கின ஒருத்தர் வந்துட்டார் பாஸ்டர் அப்படின்னு. ஆனால் எங்கள் பாஸ்டரே அவர் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் சொல்லுவேன். பாருங்கள், நம்முடைய களஞ்சியம், நம்முடைய போதகரையா யோசிப்பு சொல்லிட்டு இருந்தார். அவருடைய களஞ்சியம் திறந்தே இருக்குதுங்க. இன்னும் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் போஷிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சகோதரி ரொம்ப கண்ணீரோடு அழுதாங்க. நிறைய பேர் நம்ம கிட்டத்தட்ட 500-600 பேருக்கு நம்ம உதவி செஞ்சுட்டோம். இன்னொரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் ஏரியாக்குள்ளே நீங்கள் வாங்க மேடம், எங்கள் ஏரியாக்குள்ளே நீங்கள் வாங்க, 60 குடும்பம் இருக்குது, ஒருத்தர் கூட வேலைக்கு போகல மேடம், ஒருத்தர் கூட வேலைக்கு போகல, எல்லாருமே குழந்தை குட்டிகளை வச்சுட்டு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த 60 குடும்பத்தை பாஸ்டர் வெளியே போயிருக்காங்க. வந்தோடனே அந்த 60 குடும்பத்தை போயிட்டு பார்க்கணுன்னு இருக்கிறோம். நீங்கள் யாராவது உங்கள் களஞ்சியங்களை தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் நீங்களும் தாராளமாக என்ன பண்ணுங்கள், அந்த 60 குடும்பத்தில் ஒரு 2 குடும்பத்துக்காக என்ன பண்ணுங்கள், உதவி செய்கிறதுக்கு பாருங்கள். ஹல்லேலூயா. இல்லாவிட்டாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய், நம்முடைய ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்குது என்று சொன்னால் பாருங்கள், கடைசி காலத்தில் ஒரு விழிப்பு இல்லாமல் கடைசி காலத்தில் அங்கங்கே ஒரு ஊழியக்காரர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை, விசுவாசிகளுக்குள்ளே ஒரு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனையாகவே காணப்படுது. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு காலையில் அப்படி சமூகத்தில் உட்கார்ந்திருக்கும் போது கடைசி சபையை குறித்து பேசும்படியாக நான் உணர்த்தப்பட்டபடியாக சபையை பேசுகிறேன். கடைசி சபை லவோதிக்கியா அது சபையாய் கூட காணப்படுகிறது. பாருங்க, 15 வசனம், அந்த வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல, நீ அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும். பாருங்க, நீ குளிரும் கிடையாது, நீ அனலும் கிடையாது. ஒன்று குளிராயிரு, நீ இல்லைன்னா அனலாயிரு. ரெண்டுமே இல்லாம நீ எப்படி இருக்கிற தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியானால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினாலே என் வாய் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். தீர்க்க தரிசனமாக வருகிற வார்த்தைகள் சொன்னால் நீங்க உங்களுடைய ஆவியில நல்லா அனலா இருக்கிறீங்களா, இல்லை குளிரா இருக்கிறீங்களா? இது அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் வெதுவெதுப்பான செய்தியை உங்களுக்குள்ள காணப்படும்.
கீழே உள்ள வசனங்கள்லாம் வாசிச்சுட்டு கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கீழே வசனம் 17 வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியா. நிர்பாக்கியம் உள்ளவன், பாக்கியம் ஆப்போசிட் வாழ்கிறது நிர்பாக்கியம். நீ பாக்கியம் உள்ளவன் என்று சொல்லி வேதம் நிறைய காரியங்கள் சொல்றது. இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க, இவைகளை எழுதியிருக்கிறவர்களை கைப்பற்றுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஆனால் அந்த சபைக்கு மட்டும் கர்த்தர் சொல்றாரு, இந்த கடைசி சபைக்கு மட்டும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ பாக்கியவான் கிடையாது, நீ நிர்பாக்கியம் உள்ளவனாய் கூட காணப்படும். ஹல்லேலூயா. நம்ம பாக்கியவானாய் கூட காணப்படும். அப்போ ஏற்கனவே சொல்லி முடிச்சேன், ஆயத்தமாய் இருங்கள், உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், நிர்விசாரமாக இருக்காதீங்க. திருடன் வருகிற விதமாக அவருடைய வருகை இருக்கும், மின்னலை போல அவருடைய வருகை இருக்கும். மணவாளன் வருகிறார் என்கிற சத்தமானது மாமிசத்தின் காதுகளுக்கு கேட்கவே கேட்காது, அது ஒரு இடிமுழக்கம் போல இருக்கும். பாருங்க, இந்த கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் ஒன்று நடக்கும், 3ஆம் உலக மகா யுத்தம். இந்த வருது சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அது எந்த நேரத்துலையும் வரலாம், எந்த நேரத்துலையும் வரலாம். இப்பயும் பாருங்க, சைனா, அமெரிக்கா, இந்தியா, இந்த 3 என்ன பண்ணிட்டு இருக்குது, ரெடியாக நின்றுட்டு இருக்குது பாருங்க. தேவையில்லாம படைகளெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் எப்படி என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போது என்ன ஆளுக்கு எல்லாருக்கும் என்ன நடக்கும் தெரியுமா? டமால்னு ஒரு சத்தம் கேட்கும்போது, ஐயோ சைனாக்காரன் வந்து நம்ம நாட்டுக்குள்ள குண்டு போட்டுட்டான் அப்படின்னு நினச்சிட்டு தூக்கிட்டு வந்துட்டான். ஆனால் அந்த சத்தம் என்ன சத்தமாக இருக்கும்? ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மட்டும் கரெக்டாக காதுக்குள்ளே கேட்கும். மணவாளன் வந்துட்டாரு, கிளம்புன்னு வந்துடும். உடனே அந்த பிள்ளைங்க மட்டும் என்ன பண்ணுவோன்னா, கடற்கரை இருந்துச்சு அந்நிய பாச, ஆண்டவரே ஹல்லேலூயா சோத்ரா ரிபதான வருஷம் அப்படியே ஆவில அப்படியே ஜம்மெண்ட் அப்படி போயிடும். என்ன என்னது அபிஷேகம் தானே. என்ன சத்தம் வந்துச்சு, எல்லாருக்கும் சத்தம் கேட்டுச்சு. எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைச்சு. சைனாக்காரன் பாம்பு போட்டான், ஒரு குண்டை போட்டுட்டான்ப்பா, அச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த சத்தம் சைனாக்காரன் போட்ட குண்டா இருக்காது, மணவாளன் வந்து விட்டார் என்கிற சத்தமாக இருக்கும். அது மாமிசத்தின் காதுக்கு கேட்காது, அது ஆவிக்குரிய காதுக்கு மட்டும்தான் கேட்கும். உடனே அந்த பிள்ளைகள், அந்த தேவனுடைய மனிதர்கள், மனுஷிகள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க 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 அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் ஆயிடுவாங்க. அப்படியே மறுரூபமாய் அப்படியே காணப்படுவாங்க. ஹல்லேலூயா. அனலாக இருக்க வேண்டும், ஆவியில் அனலாக இருக்க வேண்டும், வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் யாரையும் நம்ம யாருக்காக வாழணும்னு அவசியம் கிடையாது. நம்மளா வாழ்ந்தா போதும். கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை செய்வீங்க, பாவா தெய்வம்னா பாவான தெய்வத்தை செய்வீங்க. நான் எனக்கு உலகம் தான் வேணும்னா நல்லா உலகத்தை என்ஜாய் பண்ணேன், தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்துறதுக்கு, சொல்லுங்கள், மற்றவங்க ஃப்ரெண்டை சந்தோஷப்படுத்துறதுக்கு, ஊழியக்காரங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு. அப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளா வாழ கற்றுக்கணும். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், நிர்பாக்கியம் உள்ளவன் பரிதவிக்கப்படத்தக்கவனாக இருக்கிற ஆவிக்குரிய அதில் கர்த்தரை ஆவியானவர் பார்க்குறாரு, சபையை பார்க்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு, ஆவியானவர் சபையை பார்க்குறாரு. ஏய் சபையே, என் ஜனமே, என் மகளே, என் மகனே, நீ எப்படி இருக்கிற? நான் பார்க்குறேன் உன்னை. நீ எல்லாரும் உன் கண்ணை, நீ எல்லாருடைய கண்ணை என்ன பண்ணலாம்? ஏமாற்றலாம். எல்லாருக்கும் நீ டிப்டி கொடுக்கலாம். நீ பசுத்தவனை போல நீ நடிக்கலாம், ஜெபிக்கிறவனை போல நீ நடிக்கலாம், உபவாசிக்கிறவனை போல நீ நடிக்கலாம், எல்லாம் நீங்கள் நடிக்கலாம். ஆனால் நான் உன்னை பார்க்குறேன், உன் நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நீ ரொம்ப நிர்வாகியமுள்ள ஆளாக காணப்படுற. ஒரு சர்வே எடுத்துக்கிறாங்க, அதில் என்ன பண்ணிருக்காங்க, அந்த லாக்டவுனில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே பண்ணியிருக்கிறாங்க. அதில் வாலிப பிள்ளைகள், நான் ஒரு 3-4 வாரத்துக்கு நினைக்கிறேன், அப்பொழுது ஒரு செய்தியை நான் கேட்டேன். எப்படியோ அந்த வார்த்தை எப்படி கேட்டேன், எதை கேட்டேன்னு தெரியல. ஒரு செய்தியை டிவியில் கேட்டான்னு கூட தெரியல. ஒரு வார்த்தையை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஆபாச படத்தை பார்க்குற
கம்ப்யூட்டரில் உட்காந்து செல்ஃபோனில் உட்காந்து அவங்க அதிகமாக ஆபாசமான படங்களை அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க, ஆபாசமான காட்சிகள் நிறைய பார்த்துருக்குறாங்க. இதை எல்லாத்தையுமே கிரைம் பிரான்ச்சுன்னு ஒன்று இருக்குது இல்லை, எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்களா என்ன, நிறையா பார்த்துருக்குறாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், ஓ அதனால தான் அந்த செய்தி அன்றைக்கி அப்படி சொன்னாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். பிள்ளைங்க இதெல்லாம் வாலிப பிள்ளைங்களாம் ஜாக்கிரதை, பெற்றவங்களாம் அட்வைஸ் தான் பண்ண முடியும், ஊழியக்காரங்களாம் சொல்லி தான் கொடுக்க முடியும். திருடனாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்டே ஒழிக்க முடியாத மாதிரி நீயா பார்த்து மறந்துட முடியாதா, ஒன்றுமே பண்ண முடியாது. திட்டினா பிடிக்க மாட்டேங்குது, கடிந்து கொண்டா பிடிக்க மாட்டேங்குது, அப்புறம் அந்த பக்கம் எட்டி பார்க்கறது கிடையாது, வர்றது கிடையாது, எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அதனால இப்போ டீச்சர்ஸுங்களே பிள்ளைகளை அடித்தா கேஸ் போட்டுறதுக்கு பசங்க, ஊழியக்காரங்க திட்டா சபையை விட்டு ஓடி போயிடுதுங்க. என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே புரியல. நீங்களாம் மனம் திருப்பிக்கணும், நீங்களாம் உங்களை பசுத்தமாக காத்துக்கணும், சரியா? நீங்களாம் உங்களை என்ன பண்ண ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப வெளியில் அப்படியே ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஆக்டிங்லாம் பண்ணக்கூடாது. நீங்களாம் வாழ கற்றுக்கங்க, கர்த்தருக்காக வாழுங்க, அக்கினியாய் வாழுங்க, அபிஷேகத்தில் வாழுங்க. நல்ல ஆவிக்குரிய விஷயத்தில் நல்லா கர்த்தருக்குள்ளே நம்ம வாழ்ந்து வரும்போது அந்த சத்தம் நமக்கு கேட்கப்படும். நிர்பாக்கியப்பட்டவளாய் காணப்படாதபடிக்கு, பரிதவிக்கப்பட்டவளாய் நாம் காணப்படாதபடிக்கு காணப்படும். அடுத்தது இந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், 3வது காரியம், நிர்வாணியமாக இருக்கிறதையே அறியாமல் குருடனும் தரித்திரனும். என்னதான் தரித்திரம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில தரித்திரம் நிறைய இருக்குது. சரியான ஜெபம் கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் சாப்பிட்றோம்? இப்போ லாக்டவுன் போட்டோடனே சாப்பிட்டுட்டே இருக்கிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. நான் ஒரு சிலரை பார்த்தேன், நான் கூட தேர்வு ஒரு சிலர் எப்பாடி வலதுபுறம இடதுபுறம இடமண்டு பெருகு வாய்க்கிற வாக்கு தத்துவத்தை நிறைய பேர் நல்லா உண்மை உத்தமமாக நிறைவேற்றிட்டே வந்து இருக்கிறாங்க, நல்லாவே பெருகி இருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, கர்த்தருக்கு சோத்திரம். ஒன்றும் பண்ண முடியல, வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது? எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். டிவி முன்னாடி உட்காந்துட்டு, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு, அது முன்னாடி உட்காந்தாலே போதும். எதாவது சாப்பிட்டுக்கிட்டே அதை பார்த்தா தான் பார்த்த மாதிரி இருக்கும், இல்லையா? எல்லாம் பெருகி போச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் தரித்திரன். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் மட்டும் பைபிள் படிச்சியா? படித்தேன். எத்தனை அதிகாரம் படித்தேன்? 2 அதிகாரம் படித்தேன். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டது மாத்திரம் எத்தனை நேரம் சாப்பிட்டேன்? அது நல்லா விதவிதமாக செஞ்சு என்ன பண்ணிச்சு, சாப்பிட்டாச்சு. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் மட்டும் பைபிள் மட்டும் திட்டுவாங்களேன்னு பயந்துக்கிட்டு, அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, 2 அதிகாரம் படித்தேன், 5 நிமிஷம் ஜெபிச்சேன். நான் தரித்திரம் வாழ்க்கையில், நீ தரித்திரனா இருக்கிறது கூட தெரியாமல் குருடன், கண்டு திறக்கப்படலை. ஒரு சுற்றி என்ன நடக்குது? செல்ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்கிறேன்ல, பேய் என்ன நம்ம சொல்லிட்டு இருந்துச்சு பக்கத்தில் நின்று, அடுத்தது போயிடு, இதை விட அது பெஸ்ட்டுன்னு சொல்லிச்சா, காதுக்குள்ள அந்த வார்த்தை விழுந்துச்சா, உடனே நீ என்ன பண்ணிட்ட, அடுத்தது மாற்றி இதை விட பெஸ்ட் எது இருக்கும், இதை விட பெஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போயாச்சு. இதை முடிச்சிடலாம், இது 1 தான் இருக்குது, 2 தான் இருக்குது, அவனை கொண்டுட்டா வேலை முடிஞ்சிச்சு, இவனை தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டு வேலை முடிஞ்சிச்சு. இப்படி அது யாரும் அந்த சத்தம் மட்டும்தான் கேட்குது தவிர, கர்த்தர் நம்ம கூட என்ன பேசிட்டு இருக்கிறாரு, ஆவியானவர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு, நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம பக்கத்தில் ஏஞ்சல்ஸ் நிற்கிறா, இல்லை பேய் நின்று சொல்லி கொடுத்துருக்குறது கூட தெரியாமல், குருடனாக இருக்கிறது கூட தெரியாமல், தரித்திரனாக இருக்கிறது கூட தெரியாமல், நீ என்ன திரும்ப சொல்லிட்டு இருக்கிற, நான் ஐஸ்வர்ய சம்மன் என்றும் ஐஸ்வர்யவான் என்றும் நான் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். இதெல்லாம் என்ன பண்ணுறது? ஒருத்தங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, பார்க்கறதுக்கு குயில் காக்கவும் ஒன்றா தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கும், ஒரே சிரிப்பு தான். என்னோட சூழ்நிலைக்கு நான் சிரிச்சேன் நினைக்கிறேன். அது வாயை திறந்தால் தான் தெரியுமா அது குயிலா அது காக்காவாடு. கர்த்தர் வந்தால் தான் தெரியும் யாராரு குயிலாக இருந்தது, யாராரு காக்காவாக இருந்தது சொல்லிட்டு. அது மாதிரி எல்லா தரித்திரம், குருட்டுத்தன்மை எல்லாம் இருக்குது. நீ என்ன பண்ணா, நான் வந்து ரொம்ப சூப்பர் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் போட்டிருந்தாங்க, ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க, என்னன்னா பார்க்கறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்களாம், நல்லா கலராக ரொம்ப சூப்பராக பார்க்கறதுக்கு ஏஞ்சல் மாதிரி பிரகாசமாக தூதன் மாதிரி இருப்பாங்களாம். ஆனால் அவங்க பிசாசாக இருப்பாங்களாம். எனக்கு இன்னைக்கு நினச்சாலே எனக்கு அது சிரிப்பு தான் வரும்.
கவலையாக இருக்கிறீங்கன்னு நம்ம கேட்குறோம்ல, ஏன் துக்கமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறோம்ல, ஏன் முகமெல்லாம் வாடி இருக்குன்னு கேட்குறோம்ல, ஏன் சாப்பிட்லையா, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லலாம் நம்ம கேட்குறோம்ல. ஆனால் அந்த ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க ஏஞ்சல் தான். அவங்க நல்லா பிரகாசமாக இருக்கிறாங்கன்னா அவங்க பிரகாசமாக தான் இருக்கிறாங்க. பார்க்குற நல்லா கண்ணை கிடையாது, முகத்தில் ஒரு சிரிப்பு கிடையாது, ஒரு வெளிச்சம் கிடையாது, வேப்பமாக தான் மூச்சை உருன்னு வச்சுக்கிட்டு இருந்தா அது ஏஞ்சல் மாதிரியே தெரியாது, அது வேகமாக தான் தெரியும். இங்கே பார்க்குற குருடனா இராதே, தரித்திரனா என்னது இராது. அந்த வசனத்தை வாசிக்குமா? நீங்கள் 18 வசனத்தை வாசிக்கலாம். நான் ஐஸ்வர்யவான ஆகும்படி 17 ஒரு டைம் வாசிங்க. நீ நிர்வாகியமுள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதையும் அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் நான் ரொம்ப பணக்காரன் நினைச்சிட்டு திரவேசியமான என்றும் திரவிய சம்மனம் எனக்கு நிறைய இருக்கு சம்மனம் சொல்லிட்டு எனக்கு ஒரு குறையும் கிடையாது என்று நீ சொல்லுகிறபடியா கேட்டது. நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நான் நீ ஐஸ்வர்யவானுக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, பாரு நீ உன்னை ஏமாத்திட்டே இருக்கிற, அதனால நீ என்ன பண்றனா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த சபைக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ என்ன பண்ண, நெருப்பிலே நீ ஐஸ்வர்யவானாய் மாறுகிறதுக்கு ஆவிக்குரிய காரியத்தில் நெருப்பிலே புடமிடப்பட்டனா அது நிறைய, அது ஒரு பெரிய செய்தி பார்த்துக்கங்க. பொண்ணை புடமிடுவது போல விசுவாசம் சோதிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய அது புடமிடுகிறது நிறைய எடுத்துகிட்டே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நீ ஐஸ்வர்யவாகனா நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணை என்ன பண்ண, பொண்ணையும் ஒரு நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்துல என்ன பண்ண கேட்டு வாங்கு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்களுடைய ரட்சிப்பை குறித்து நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கணும். உங்களுடைய சரீரத்தை உங்கள் ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கணும். இங்கே ஒயிட் ட்ரெஸ் போட்டு நிற்கிறது இல்லை, இங்கே நல்லா பட்டுப்பட போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறது இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் என்ன விதமான வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறான். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் கல்யாண வீட்டுக்குள்ளே போக முடியாது. அலங்கார வஸ்திரம் இல்லாமல் ராஜாவை கல்யாணம் பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வஸ்திரத்தை பரிசுத்தம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இன்னும் இருக்குதான்னு பார்த்துக்கேன். நான் ரட்சிப்பு இல்லை. இப்போ வந்தா கர்த்தர் வந்தா ரெடியாக இருக்காங்க. நிர்வாணமாக இருந்ததுனால தான் அவங்க ஓடி ஒழிச்சிட்டாங்க. ஆதி தாய் தகப்பன் ஓடி ஒழிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ஏதேன் தோட்டத்திலேயே. அங்கேயே ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது. எப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு தோல்வடையை கொடுத்தாருங்க அவசரம். இந்த நாட்கள் கடைசி காலத்தில் வாசிச்சு முடிச்சிடலாம் வசனத்தை. கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, பெண் வஸ்திரத்தை பரிசுத்தத்தை என்கிட்ட கேட்டு வாங்கு, நான் தரேன். நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்த மிகுதியான கனிகளை கொடுக்க முடியும். அவரே நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர், அவரே நம்மை கலைகளை எடுக்கிற கர்த்தர், அவரே நம்மளை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கரை நிறை அச்ச பரிசுத்தமுள்ள மனவாட்சியாய் நம்மளால மாற முடியாது. ஆனால் நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை மாற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய கண்ணில் பாருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்க ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கணும். கண்ணு குருடனா இருக்கக்கூடாது. அங்க பார்க்குறோம், கலிக்கம் போடு. உன் கண்ணு பார்வை அடைபடிக்கு உன் கண்ணுக்கு கலிக்கம் போடு. கலிக்கம் போட என்ன ஒரே பார்வையில் போயிடும். மாமிசத்தின் கண்ணு குருடு, ஆவியின் கண்ணு குருடு, மாமிசத்தின் கண்ணு திறந்துருக்கு. சொல்றாரு, நீ என்ன பண்ணுனா மாமிசத்தின் கண்ணுக்கு ஒரு கலிக்கம் போட்டுட்டீங்கன்னா உன் ஆவிக்குரிய கண்ணு கரெக்டாக ஒரே காரியத்தை பார்க்கும். நீ எங்கே நிற்கிறேங்கிறத காட்டும். அல்லேலூயா. நீ என்ன பேசினேங்கிறத காட்டும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரிய செய்தி
அவருடைய கண்கள் வந்து அதில் பயிற்சி நிறைய எடுக்கணும். அதெல்லாம் பேசலாம் நம்ம மறுபடியும். உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் உள்ளான மனுஷனை, அந்த கண்ணை நீங்கள் பார்க்கணும். அந்த கண்ணில் நீங்கள் எப்படி வஸ்திரம் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கணும். நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கணும். கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். சொல்கிறார் பாருங்க, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களை அவர்களை கடிந்து கொண்டு நான் சிரிச்சிக்கிறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரிக்கு நான் ஃபோன் பண்ணேன். என்னன்னா, என்னுடைய ஆவிக்குரிய கண்ணில் நான் என்ன பார்த்தலாம் அதை சொல்லுவதற்காக ஃபோன் போட்டு பேசிட்டு நான் சொன்னேன், இந்த பாருமா, உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். அதனால் ஒரு ஜெப வாழ்க்கை என்ன பண்ணு, உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அனுமதி எழுப்பி விடு. அது எப்பயுமே கொஞ்சம் ராகி திமுச்சு உடனே ஒரு பதில். ஆக்சுவலி அப்படிப்பட்ட நபர்கிட்ட நான் பேச்சே வச்சுக்க மாட்டேன். ஏன்னா ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான்னு. சரிங்களா? நம்ம சேர்ந்த ஆலயங்களை பார்த்து தான் பேசணும்னா மரியாதை கட்டி போயிடுவோம். நம்மளுடைய மரியாதைலாம் தூளாக பறந்துடும். அந்த மாதிரி அன்புன்னு சொல்லிட்டு இறங்கி போய் என் மரியாதைலாம் காற்றுல நிறைய பறக்க விட்டுக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம், நிறைய கற்றுருக்கேன். நான் சொன்னேன், அம்மா நல்லா மறுபடியும் நீ வந்து எழுப்பி நல்லா ஜெபிக்கணும் வரணும்னா. ஏன், எனக்கு என்ன, நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்களா? இதுவே அவங்களுடைய கிரியை கடுதா இல்லையா? ஒரு ஊழியக்காரங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா ஜெபி, நாளைக்கு விஷயத்தை அனல் மூட்டி எழுப்பு, நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஏன்னா நான் ஜெபிக்கிறத வந்து நீ பார்த்துட்டு இருக்கியா? நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன், நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் பேசாதீங்க. அப்போ அந்த சத்தத்தை ஃபோனில் கேட்டோன்னே, இந்த சத்தத்தை இனி எந்த காலத்துலையும் ஏன் காதில் நான் கேட்கவே கூடாது ஆண்டவர், இதை அப்படியே போட்டு முடிச்சிட்டேன். நேற்றைய தினத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். இது எந்த மட்டும் இல்லை, போகிற இடத்துலலாம் வம்பு வச்சுட்டு வந்துருக்குது. எல்லாரையுமே எதிர்த்து எகிரி பேசி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேசிக்கிறாங்கன்ட்டு சில காரியங்களை கேள்விப்பட்டோன்னே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் நம்ம வருத்தப்பட்டு ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஆவியானவர் தான் சபைக்கு சொல்கிறாரு, நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற. அதனால் ஆவியானவர் இந்த வரைக்கும் வருத்தமாகவே உட்காந்துருக்கிறாரு. ஒருத்தர் சொன்னார், இயேசு எப்பொழுதும் நம்மளை குறித்து அழுது கொண்டு இருக்கிறார், உன்னை குறித்து இயேசு அழுகிறாரா சிரிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்குறேன், உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்க இருக்கிறாங்க, எவ்வளோ ஜனங்க பாவம் செய்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கிறாங்க உட்காந்து இயேசுநாதர் அழுதுகிட்டே இருந்தாருன்னா இப்படிலாம் ஒரு செய்திங்க. அல்லேலூயா. அவர் வேலையை அவர் கரெக்டாக பார்த்துக்கிறார். பூமியில் இருக்கும்போது அவர் வேலையை அவர் கரெக்டாக பார்த்தார். யாரை குறித்து அவர் பயப்படலை, யாரை குறித்து அவருக்கு ஒரு என்ன பண்ணல, ஒரு ஒரு பயம், ஒரு இது கிடையாது. அவர் வேலையை பிதா அவர்கிட்ட என்ன சொன்னாரோ அந்த வேலையை அவர் கரெக்டாக அவர் செய்து பிடிக்கிற தேவனாக கூட காணப்பட்டார். அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்க, பேச்சிலே தெரியும் இது எப்படி பேசுது. திமிருத்தனமாக வாங்கித்தரம், நான் எனக்கு ஒரு குறைச்சல் இல்லை, நான் நல்லா ஜெபிக்கிறேன். நல்லது, கர்த்தர் அப்படியே உடைய ஆசீர்வதிப்பாராக. இல்லை இவங்க ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ விஷயம் இருக்குது, நம்மளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. நிதானிக்கிறவர்கள் அவர் தப்பித்துக் கொள்கிறவர்களாக கூட காணப்படுகிறார்கள். வசனத்தை வாசித்து முடிப்போம். சொல்கிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கடைசி சபைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு அருமையான வாக்குதான் பாருங்க. இதோ வாசற்படியில நின்று நான் கதவை தட்டுகிறேன்,
பாருங்க, அது நினைச்சு பார்த்தாலே அப்பா உடம்பெல்லாம் புல்லரிக்குது. ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கும்? சாலமோனுடைய சிங்காசனமே பயங்கரமா இருந்ததாம். பயங்கர சிங்காசனத்தை குறித்து வாசிச்சு பாருங்க. 6 படி 6 படிகள் எல்லாம் சிங்காசனம், சிங்கம், அவர் கை வச்சிருந்த அந்த இதெல்லாம் சிங்கம், அதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் இருக்குது அதெல்லாம். சரிங்களா? ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தரும் மகிமை மாணவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கும் போது அதே சிங்காசனத்துல அவரோடு கூட நாமும் உட்காரும் போது அது எவ்வளவு பியூட்டியா இருக்கு பாருங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. தேவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ரிபதர பௌஷதரபா ரிபதர மலதிரி வீரதர பௌதராக்கரு ரிமரா ஷதர மலதிரி வீரதரபா நீதி ராக்கரு துரிமி ரௌதராக்கரு மருதர பௌஷதரபா நீதி ராதுர மலதிரி வீரதரபா. தேவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். வருகை சமீபமா இருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே நாங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுமாய் காணப்படாதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் அனலுள்ளவர்களாய் ஆவிலே அனலுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. எங்களுடைய உள்ளான மனிதனிலே ஆண்டவரே நாங்கள் நாளுக்கு நாள் பலப்பட உதவி செய்யுங்க. நாங்கள் எங்கள் சரீரத்துக்கு எப்படி நாங்கள் வஸ்திரத்தை உடுத்தியிருக்கிறோமோ அதே போல ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு அந்த வஸ்திரம் உடுத்தப்பட்டதாய் காணப்பட வேண்டுமே. அந்த கண்கள் திறக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டுமே. அந்த செவிகள் திறக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டுமே. ஓரி வீரா சதரமா ஆண்டவரே என் உள்ளான மனிதன் நிர்வாணமாய் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே அந்த ரெச்சிப்பின் வஸ்திரத்தை அந்த பரிசுத்த வஸ்திரத்தை நாங்கள் உடுத்திக் கொண்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீர் வரும்போது உம்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஒரு கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். தேவரே அப்பா ரிபாதார பௌஷதரவா இந்த காலங்களையும் நாட்களையும் ஆண்டவரே நாங்கள் வீணாக கழித்து விடாதபடிக்கு ஆண்டவரை இதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீங்க உதவி செய்தருமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயங்களுடைய குற்றங்களை மன்னிப்பீராக, ஒரு விஷயங்களுடைய குறைகளை மன்னிப்பீராக. ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம், உடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய ஆதியிலே எப்படிலாம் அன்பா இருந்தார்களோ, உங்களை எப்படி ஜெபித்தார்களோ, எப்படி வேதத்தை வாசித்தார்களோ, தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ, எப்படி ஆண்டவரை எல்லாருக்கும் கீழ்ப்பிடித்திருந்தார்களோ, எப்படி எல்லாரையும் கனப்படுத்தினார்களோ, தாழ்மையா இருந்தார்களோ, விட்டு கொடுத்தார்களோ, அதே சுபாவத்துக்குள்ளே வந்து தன்னுடைய உள்ளான மனிதனிலே பலப்பட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் காணப்பட கர்த்தரை உதவி செய்தருமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்குவீராக, கர்த்தர் மனம் இறங்குவீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவீராக ஆண்டவரே. இந்த உங்களுடைய பலிபீடத்திலிருந்து தேவரே உங்களுடைய ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீ அவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னீரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. குறிப்பாக வாலிப பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் தேவையில்லாத காரியங்களை பார்க்காதபடிக்கு, தேவையில்லாத காரியங்களை கேட்காதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே நீர் அவர்களை ஆண்டவரே வழி நடத்தியதுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவரீர் நீர் கட்டளையிட்டதுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஆண்டவரே அந்த உணர்வை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கட்டளையிட்டதுமாய் ஜெபிக்கிறேன். என் அருகிலே கர்த்தர் இருக்கிறார், என் அருகிலே தூதர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த ஒரு உணர்வு வரத்தக்கதாக அந்த கண்கள் திறக்கப்படட்டும். உடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய தூதருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, பரிசுத்த ஆவியாருடைய சத்தத்தை கேட்கும்படியாக உடைய செவிகள் எல்லாம் விருத்த சேதனம் அடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே குருட்டு தன்மை நீங்கட்டும் ஆண்டவரே. கண்களிலே காணப்படுகிற எல்லா செதிர்களும் விளட்டும் ஆண்டவரே. கர்த்தரின் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையை கிருபை உடைய பிள்ளைகளை தொடர்ந்து வருவதாக ஆண்டவரே. எங்கள் ஜனத்தை வேலி அடைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவரை திருப்தியாய் யோசிக்கிற கர்த்தர், திருப்தியாய் யோசித்து கர்த்தர் நடத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், விவசாயிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் ஆண்டவரே சீக்கிரத்திலே ஆண்டவரே அது ஒரு முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிந்ததையும் நான் காணவில்லை என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உண்மை நம்புகிற நீதிமான்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாப்பீராக.
இந்த நீதிமன்ற நிமித்தமாக தேசத்தை அழிக்காமல், பட்டணத்தை அழிக்காமல் ஆண்டவரே எங்கள் தேசத்தையும் பாதுகாப்பீராக, எங்கள் பட்டணத்தையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. உடைய நன்மையை கிருபை தொடர்ந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதாமே. நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருடைய கிருபையும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம், நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்து ஹல்லேலூயா உங்களுடைய ஆவிக்குரிய மனிதர்களை நீங்கள் உள்ளான மனிதர்கள் நாளுக்கு நாள் பலப்பட அவர் உங்களுக்கு உதவி செய்து அவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களை எப்பொழுதும் காத்து வழிநடத்துவாராக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.